எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு சாதாரணமாகவே அதர்வண வேதம்ன்றது என்னன்னா சூத்திரர்களுக்கான வேதம். அது வந்து பிராமண வேதத்தோட ஒத்து இல்லை, பிராமண வேதத்தை விட மட்டமானது. நல்லா ஒரு ஒரு வகையான பிற்காலத்தில், அதுவும் இந்த திராவிட பாரம்பரியம் வந்த அப்புறம் தான் இது இந்த மாதிரி எல்லாம் பண்ணி விட்டாங்க. இதுக்கு முன்னாடி அது மாதிரிலாம் இல்லை. அந்த மாதிரிலாம் இல்லை. அதர்வண வேதத்துக்குன்னு ஒரு பெருமை உண்டு. அதர்வண வேதத்திற்கோட பெருமை வந்து ஒன்றும் இல்லை. அதர்வண வேதத்தில் வந்து 3 வேதங்களோட பரிசோதனை கூட அதர்வண வேதம் தான். நம்ம என்னைக்காவது லேபாரட்டரியை வந்து குறை சொல்ல முடியுமா? இந்த 3 வேதங்கள்ல இருக்கிற சக்திகளை கொண்டு வந்து அங்க உள்ள சேர்த்து எல்லாத்தையும் ஒன்னாக்கி ஒரு இதை உருவாக்குறது வந்து அதர்வண வேதம் தான் பண்றது. இந்த அதர்வண வேதத்துல இந்த அதர்வண வேதத்துல தீர்த்தம் என்பது தீர்த்தம்ன்றோம் இல்லையா, அத பிராணம் ஏகம் அந்நியத்வோ அப்படின்னு சொல்லுவோம். தீர்த்தத்துக்கு வந்து அவங்க சொல்றது என்னன்னா, அதர்வண வேதத்துல சொல்லியிருக்கு பிராணம் ஏகம் மன்மத்தியோ. சயின்ஸ் அதர்வண வேதத்துல சயின்ஸ் நிறைய இருக்கு. அந்த சயின்ஸ் இருந்ததுனால தான் மீதி 3 ரிக் யஜுர் சாம வேதங்கள் வந்து ஒரு அதனோட சர்வீவல் வந்து அதர்வண வேதத்துக்கிட்ட தான் இருக்கு. அதர்வண வேதத்துல நிறைய சயின்ஸை சொல்லியிருக்காங்க. இது வந்து இந்த இந்த ஒரு வார்த்தை அதுல இருக்கு. தீர்த்தம் என்பது பிராணம் ஏகம் அந்நியத்வோன்னு. பிராணம்ன்றது வந்து பிராணவாயு. இதனோட அர்த்தம் என்னன்னா, பிராணம்ன்றது பிராணவாயு, பிராணவாயுன்றது ஆக்சிஜன். நமக்கு தெரியும். பிராணம் ஏகம், பிராணம் ஒண்ணு. அடுத்தது வந்து பிராணம் ஏகம் அந்நியத்வோ, இன்னொன்னு. அந்நியத்துன்றது இன்னொன்னு. தோன்றது தோன்றது அவனோட அடையாளம். ரெண்டு, இன்னொன்னு 2 பங்கு. இன்னொன்னுன்றது அவங்களுக்கு வந்து என்ன ஹைட்ரஜன் சொல்ல தெரியும். ஆக்சிஜன் ஒரு பங்கு, ஹைட்ரஜன் 2 பங்குன்றது. ஹைட்ரஜன்றது அவங்களுக்கு சொல்ல தெரியல, அதுதான் அவங்களுக்கு இன்னொன்னு 2 பங்குன்னு சொல்லிட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா இப்ப பாருங்க, அதாவது விஞ்ஞான ஆக்சிஜன்ல அடுத்தபடியாக கூறப்படுவது என்னன்னா ஹைட்ரஜன் வாயு 2. இந்த அந்நியன்றது வந்து வேறன்னு அர்த்தம். அந்நியத்துவம். ஏகம் பிராணம் ஏகம், பிராணம்ன்றது பிராணவாயு ஆக்சிஜன் ஒரு பங்கு, ஏகம் ஒன்றது ஒண்ணு, பிராணம் ஏகம்ன்றது ஆக்சிஜன் ஒரு பங்கு, அந்நியன்றது வந்து இன்னொன்று, ஜோன் வந்து 2 பங்கு, இன்னொன்று 2 பங்கு, இன்னொன்றுன்றது ஹைட்ரஜன். அதுதான் நம்ம H2 ஓன்றோம். பிற்காலத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சது H2O. வாட்டர்ல இருக்கிறது வந்து ஆக்சிஜன் ஒரு பங்கு ஹைட்ரஜன் 2 பங்குன்னு கண்டுபிடிச்சாங்க. எப்படி கண்டுபிடிச்சாங்க? அந்த கலவை தான். ஆனா அது என்னைக்கோ ரிஷிகள் சொல்லியிருக்காங்க. அதர்வண வேதம் ஆரம்பிக்கிற காலத்துல அதை சொல்லியிருக்காங்க. அதுல சயின்ஸ் இருக்கு. அதுதான் தண்ணிக்கு வந்து தீர்த்தம்ன்றதுக்கு அவங்க சொல்றது பிராணம் ஏகம் மஞ்சள் வந்து அதர்வண வேதத்துல இருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா சயனயஜம்னு ஒன்று இருக்கும். சயனயஜம்னு ஒரு ஹோமம். அது இதுக்கு வந்து இந்த சயனயஜத்துக்கு வந்து சந்திரலோகத்துல இருந்து மண் எடுத்துன்னு வந்து பூலோகத்துல இருக்க மண்ணோட கலந்து ஹோமம் கொண்டா தயாரிக்கணும். தயாரிச்சு அதுலதான் செய்யணுமா சயனயஜம்ன்ற அந்த ஹோமம். அப்படி செஞ்சாதான் அதுக்கு வந்து சித்தி கிடைக்குமா. அதாவது சந்திரமசி கிருஷ்ணம் என்று சந்திரனுடைய மண்ணை கூறுகிறது. சந்திரமசி கிருஷ்ணம். அதுல சந்திரன்ல இருந்து மண் எடுத்து வந்து செய்யறாங்க இல்லையா, மண் எடுத்து பூலோகமனோட கலந்து செய்யறதுக்கு அந்த சந்திரமசி சந்திரன்ல இருந்து மண் எடுத்து வரதுக்கு பேர் சந்திரமசி கிருஷ்ணம் அப்படின்னு. கிருஷ்ணம்னா கருப்பு, சந்திரமசின்னா சந்திரன்ல இருக்கிற மண், சந்திரன்ல இருந்து கொண்டு வந்த மண். சந்திரன்ல இருந்து கொண்டு வந்த கருப்பான மண்ணோட பூலோகத்து மண்ணை கலந்து அந்த சயன யஜ்ஞத்துக்கான அந்த ஓம குண்டத்தை செய்யணும். அந்த ஓம குண்டத்தை செய்யணும். அதுல வந்து சந்திரமசி கிருஷ்ணம்ன்ற வார்த்தை இருக்கு. கிருஷ்ணன்ற வார்த்தைனா கருப்பு. இன்னைக்கு பிர்லா பிளானட்டோரியத்துல போய் பாருங்க, கோளரங்கத்துல சந்திரன்ல இருந்து எடுத்துட்டு வந்த மண் பாத்தீங்கன்னா கருப்பா தான் இருக்கும். சந்திரன்ல இருந்து கொண்டு வச்ச மண். அப்ப எப்படி கண்டுபிடிச்சாங்க சந்திரமசி கிருஷ்ணம்ன்றத எப்ப கண்டுபிடிச்சாங்க அவங்க? எந்த காலத்திலயும் ரிஷிகள் கண்டுபிடிச்சாங்க சந்திரன் இருக்க மண்ணு கருப்புன்னு. தபோசக்தியால அவங்களால அறிய முடியும். அவங்களோட தபோசக்திக்கு வந்து எல்லையே கிடையாது. அது பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து அவங்க வந்து சந்திரமசி வந்து சந்திரன் மண்ணை வாடினா கையில வரும். இவங்க போய் படாத பாட்டுப்பட்டு எடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த மண்ணை அவங்களோட தபோசக்தியால கையில வர வைக்க முடியும். கையில வர வச்சு அந்த ஓம குண்டத்தை அதுல செஞ்சுதான் அந்த ஓமங்களை எத்தனையோ தரம் எடுத்திருக்காங்க. இது வந்து அதனோட வேதத்தை உதவி இல்லாத பண்ண முடியாது. அதனோட வேதத்துல இருக்கிற மந்திரங்களை சொன்னாதான் இந்த சந்திரமசின்ற அந்த அந்த மண்ணை கொண்டு வர முடியும் இங்க. அதைத்தான் இவங்க வந்து இவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்கறது. ரிக்கேஜூர் சாம வேதம் படிக்கிறவங்களுக்கு வசதி பண்ணி கொடுக்குற வேலை தான் இவங்களுக்கு.
அவங்களுக்கு தொண்டு செய்யற வேலைன்னு. தொண்டுன்றது இல்லை அதுக்கு அர்த்தம். அதரோட வேலை இல்லைன்னா இந்த யாகங்களை இவங்களால செய்ய முடியாது. எப்படி அது வந்து அவங்களுக்கு வந்து சேவை, அவங்களுக்கு வந்து ஊழியம் மட்டும் தான் கணக்கெடுத்துக்க முடியும். அவங்களுக்கு அந்த மண்ணை கொண்டு வரலன்னா இவங்களால இந்த யானை இந்த சைனிக்கின்ற அந்த யோகத்தை அந்த ஹோமத்தை பண்ணவே முடியாது. அவங்க கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்க ஈக்குவலா தான் ட்ரீட் பண்ணிருக்காங்க. ஆனா பிற்காலத்துல இவங்க திராவிடர்கள் பாரம்பரியம்னு ஒண்ணு வந்த அப்புறம் அதை கயிறு திரிச்சு அதை வந்து நீங்கெல்லாம் அவங்களுக்கு வேலையாளா இருந்திருக்கீங்க, ஏவலா இருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதை இல்லைன்னு சொல்றதுதான் இந்த இந்த பதிவோட நோக்கமே அதுதான். அந்த மாதிரி இல்லை. அதோட வேதத்தையும் ரிக்கஜூர் சாம வேதங்களோட அதனோட அதுக்கு ஈக்குவலான அதை விட இன்னும் அதிகமான மரியாதையை கொடுத்து வச்சிருக்கு. ஏன்னா இந்த ரிக்கஜூர் சாம வேதங்கள் செய்ய நடத்தணும்னா அதுக்கு அதரோட வேதத்து உதவி இல்லாத முடியாது. அதரோட வேதத்துல தான் சந்திரமதி கிருஷ்ணன் இருக்கு. அந்த மண்ணு வந்தாதான் சந்திரமதி கிருஷ்ணன் அந்த அந்த அதரோட வேதத்துல இருக்க அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த மண்ணு வரும். அந்த மண்ணு வந்தாதான் பூமியில் இருக்க மண்ணோட கலந்து அந்த சயனத்துக்கான அந்த பாத்திர அந்த ஹோம குண்டத்தை செய்ய முடியும். அப்பதான் அந்த ஹோமம் சித்திக்கும். இப்ப வந்து எப்படி நீங்க அதை மட்டமா சொல்ல முடியும்? அவங்களுக்கு வந்து மண்ணு கொடுத்துருந்தோம். இவங்க என்ன சொல்றாங்க, திராவிட கட்சி இவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்களுக்கு வந்து அவங்க ஹோமம் செய்வாங்க, நீங்க மண் எடுத்து வந்து கொடுக்கறது தான் இவங்க வேலை, அதரவண வேதத்தோட வேலை அப்படின்னா. அந்த மாதிரி இல்லை. அந்த அதரவண வேதத்தை நம்பிதான் இவங்க மற்ற இந்த யோகங்களை எல்லாம் செஞ்சாங்க. அதனாலதான் நான் சூத்திரன்றதை நான் ஒரு தடவை சொன்னேன். சூத்திரன்றது வந்து சூத்திரதாரிக்கு தான் அவங்க சூத்திரன்னு சொன்னாங்க. சூத்திரன்னு சொல்றது வந்து மட்டம் கிடையாது. சூத்திரதாரி அந்த காரியத்தை நடத்துறதுக்கு ஆதாரமா இருக்கிறது அவன் தான். அதைத்தான் சூத்திரதாரின்னு நான் சொன்னேன் ஒரு தடவை. ஆனா அது இவங்க இவங்க இந்த திராவிட பாரம்பரியம் வந்த உடனே, சாமி இல்லைன்றது வந்த உடனே எதை எதை எப்படி எப்படி கொச்சப்படுத்த முடியுமோ அப்படி எல்லாம் பண்ணிருக்காங்க. யதார்த்தமான விஷயங்களை ஒருத்த வந்து விரும்பி ஒருத்த வந்து தொண்டு செஞ்சதை இவங்க வந்து அவனுக்கு வந்து நீ சேவை செய்யற, அவருக்கு நீ வந்து அடிமையா இருக்க அப்படின்னாங்க. விரும்பி இறைவனோட தானே விரும்பி அடிமையாக்கிறது அதை வந்து தொண்டு. அது மனசறிஞ்சு தன்னுடைய மோட்சத்துக்காக தானே எடுத்த முடிவு. அதை எப்படி இப்ப அவனுக்கு அடிமைன்னு சொல்ல முடியும்? தானே வந்து அடிமை ஆக்கிறத எப்படி அடிமைன்னு சொல்ல முடியும்? ஒரு நல்லவன் இருக்கான், அவனுக்கு வந்து இன்னொருத்த உதவி செய்யறான். ஒரு நல்லவனுக்கு ஒரு ரொம்ப நல்லவன், ரொம்ப ஞானி நல்லவன், அவனுக்கு உதவி செய்யறதையே தன்னுடைய கடமையா அவன் நினைக்கிறான். அதை எப்படி நீங்க வந்து அவனுக்கு வந்து சேவகன்னு அவனோட அடிமைன்னு சொல்ல முடியும்? அவனுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்கறதே தன்னுடைய கடமைன்னு நினைக்கிறான். அவனுக்கு அடிமைன்னு எப்படி சொல்ல முடியாது? அடிமை கிடையாது. அவன் அதை வந்து அவன் மன நிறைவு, அவன் அதை தன்னுடைய கடமையாவே அதை நினைக்கிறான். அதனால அதர்வண வேதம்ன்றது சாதாரண இது இல்லை. இந்த இது அதுதான் இந்த சாயம் இந்த யாகத்தை செய்யறதுக்கு, அந்த ஹோமத்தை செய்யறதுக்கு, அந்த பாத்திரத்துக்கு வந்து ரிஷிகள் வந்து கை நீட்டி அதர்வண வேதத்துல வர மந்திரங்களை சொன்ன சந்திரமசி கிருஷ்ணன் அந்த மண்ணை அதர்வண வேதத்துல வர அந்த மந்திரத்தை சொல்லி அந்த மண்ணை கேட்டாதான் மண்ணு கையில வரும். மண்ணு கையில வந்து அதை வச்சு அது மாதிரி செஞ்சிருக்காங்க, நடந்திருக்கு. இன்னைக்கே இருக்கு. அதுல இன்னைக்கே நம்ம புராணங்கள்ல அதெல்லாம் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தவம்ங்கிறது வந்து மந்திரம் வரையற்றது. தவத்துக்கு வந்து ஈடானது எதுவுமே கிடையாது. எந்த செயலை முடிக்கவும் மந்திர சக்தி இருக்குது. எல்லா செயலுக்கும் மந்திர சக்தி இருக்குது. அது வந்து அதோட வேதத்துல தான் இருக்குது. மந்திர சக்தியால சொல்லி பண்ண முடியும். ஒரு எதிர வந்து ஒரு ராட்சசன் வரான்னா அவன் சாம்பலா போகணும்னா மந்திர சக்தியால இவங்களால பண்ண முடியும். தவ வலிமையை வந்து உபயோகப்படுத்தி அவங்கள அந்த அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, ஒரு நல்லவனை காப்பாத்துறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து அதர்வண வேதத்துல தான் அதுக்கான மந்திரங்கள்லாம் இருக்கு. அதெல்லாம் அதுதான் அதர்வண வேதம்ன்றது. அந்த அதர்வண வேதம் அதுதான் சூத்திரதாரின்றது நான் சொன்னேன். அந்த எந்த ஒரு சூத்திரத்தையும் நடத்துறதுக்கு முற்றிலும் காரணமா இருக்கிறது வந்து அதர்வண வேதம் தான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரமிதம்னா ஒரு எல்லை. நம்ம விஞ்ஞான சக்தியும் எந்திர சக்தியும் பிரமிதம் ஒரு வரையறைக்கு உட்படுது, பிரமிதம் என்ற எல்லைக்கு உட்பட்டது. ஆனா அதர்வண வேதத்துல என்ன சொல்லிருக்குன்னா தவ சிரேஷ்ட மந்திர அபரிமித யந்திர சக்தி பிரமிதஹா அப்படின்னு இருக்கு. தவசிரேஷ்ட மந்திர அபரிமித யந்திர சக்தி பிரமிதஹான்னு சொல்லுது. யந்திர சக்தி அபரிமித பிரமிதஹா. நம்ம டேப் ரெக்கார்டர்ல என்ன பண்றோம், எல்லாத்தையும் பதிவு பண்ணி வச்சுக்கிறோம். அதை போட்ட உடனே கேட்கறது. அந்த டேப் ரெக்கார்டர் இல்லாதது வருமா? வராது. ஆனா வேதத்தை படிச்சவங்களுக்கு வரும். அது வேதத்தை படிச்சவங்களுக்கு அவங்க வாயில அவங்க மனசுல நினைச்ச உடனே தானா ஓடி வரும். அதுக்கு வந்து ஒரு எல்லையை என்ன வேணாலும் செய்ய முடியும் அவங்க வேதத்துல படிச்சிருக்க மந்திரங்கள். அதனால அதுவா இதுவா வஸ்தின்னா அதுதான் வஸ்தி, எந்த காரியத்தையும் பண்ண முடியும். அவங்க ஞானிகள் வந்து அந்த காலத்துல வந்து தன்னுடைய வாயா சக்தியால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போயே ஒரு காரியத்தை பண்ணிட்டு வருவாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு.
ஒன்றும் இல்லை. கூரத்தாழ்வார் என்ன பண்ணார், ஸ்ரீபாஷ்யம் வந்து வேற எழுதினார். ராமானுஜர் காஷ்மீர் ராஜா கிட்ட போய் அந்த அந்த 1,00,000 கிரந்தங்களை வாங்கிட்டு வந்தாராம். 1,00,000 கிரந்தங்களை வாங்கிட்டு வந்து எடுத்துட்டு வரும்போது திருட்டு போயிடுது. திருட்டு போயிட்டு உடனே கூரத்தாழ்வார் கவலைப்படாதீங்க, நான் சொல்றேன், அது பேர் தான் ஏகசந்த கிரகின்னு பேர். இதுக்கு பேர் ஏகசந்த கிரகி. ஒரே ஒரு தடவை சொன்னால் போறோம், படிச்சா மனசுல நிற்குமா. அவர்கிட்ட அந்த 1,00,000 கிரந்தங்களை வாங்கிட்டு வந்து ஒரே ஒரு தடவை படிச்சாராம். அவர் எப்பயுமே ராமானுஜர் வந்து அவர் படிக்க மாட்டார், சிஷ்யர்களை விட்டு படிக்க சொல்லுவார். ஏன்னா அவங்களுக்கும் மனசுல ஏறும், இவருக்கும் மனசுல ஏறும். இவர் காதால கேட்பார். கூரத்தாழ்வாரை விட்டு ஒரு தடவை படிக்க சொன்னாராம். ஒரு தடவை அந்த 1,00,000 கிரந்தங்களை கூரத்தாழ்வார் படிச்சதோட சரி, வச்ச உடனே காணாத போயிடுது. ஆனா அதுக்கப்புறம் கூரத்தாழ்வார் கவலையே படாதீங்க, நான் சொல்றேன்ட்டு அந்த 1,00,000 கிரந்தத்தையும் சொன்னாராம். அப்படியே ஒரே தரம் படிச்சதை 1,00,000 கிரந்தத்தையும் சொன்னாராம். சொன்ன உடனே அதை வந்து எழுதி அதை அந்த இதை உருவாக்கினாங்களாம். அதுக்கப்புறம் அந்த கிரந்தம் வந்து ராஜா யாருகிட்ட போச்சு, யார் தெரியுமாங்க கண்டுபிடிச்சு அதை மறுபடியும் எடுத்து கொடுத்து கம்பேர் பண்ணும்போது பார்த்தா கூரத்தாழ்வார் சொன்னதுல இருந்து ஒரு அக்ஷரம் கூட மாறலையும். எவ்வளவு பெரிய விஷயம் அது. ஏகசந்த கிரகின்னு பேர். அது கூரத்தாழ்வாருக்கு அந்த மாதிரி ஒரு பட்டமே உண்டு, ஏகசந்த கிரகின்னு. அது மாதிரி அதுவே வந்து டேப் ரெக்கார்டர் நீங்க ரிஜிஸ்டர் பண்ணி வச்சீங்கன்னா, ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்கன்னா 1,00,000 கிரந்தத்தை ரெக்கார்ட் பண்ணி வச்சீங்கன்னா இருக்கும் 1,00,000 இருக்கும், அது சொல்லும். ஆனா இந்த 1,00,000 கூட இன்னொரு 50,000 இருந்ததுன்னா அதையும் சொல்லிதான் கூரத்தாழ்வார் சொல்லிருப்பாரு. டேப் ரெக்கார்டர் சொல்லுமா, டேப் ரெக்கார்டர் முடியுமா, நீங்க என்னன்னு ஒரு வரைய வச்சிருக்கீங்களா, அதுதான் பிரமிதம்ன்றது. அதான் ஒரு வரைய வச்சு நீங்க இதுதான் இவ்வளவு நேரம் தான் ஓடும், இத்தனை நிமிஷம் தான் ஓடும் அப்படின்றது. ஆனா ஒரு வியாக்கியானம் சொல்லும்போது ஒரு விஷயத்துக்கு வந்து 5 நிமிஷத்துல சொல்லலாம், 10 நிமிஷத்துல சொல்லலாம், இன்னும் கொஞ்சம் விரிவுபடுத்தி 15 நிமிஷத்துல சொல்லலாம். அதெல்லாம் எந்திர சக்தியாலையும் மந்திர சக்தியாலும் விஞ்ஞான சக்தியால முடியுமா, முடியாது. அதெல்லாம் அந்த அபரிமித, அதான் அபரிமிதன்றது. அதுதான் அதோட விதத்துல சொல்லியிருக்கிறது. இதுதான் அபரிமிதமான சக்தி வந்து தவசிரேஷ்டர்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதான் அந்த தவசிரேஷ்டர்கள் தான் அந்த அபரிமிதமான சக்தியை உபயோகப்படுத்துறதுக்கு இந்த அதர்வண வேதத்தை தான் யூஸ் பண்ணாங்க. அததான் அதர்வண வேதத்துல வந்து தவ சிரேஷ்ட மந்த அபரிமித யந்திர சக்தி பிரமிதா அபரிமித யந்திர சக்திக்கு யந்திர சக்தி வந்து கம்மியா இருக்கும். பிரமிதம் யந்திர சக்தி வரையறைக்கு உட்பட்டது. ஆனா தவசிரேஷ்ட மந்திரம் வந்து தவசிரேஷ்ட மந்திரம் அபரிமிதகா, அந்த பிரமிதத்தை தாண்டி, பிரமிதத்துக்கு ஆப்போசிட் அபரிமிதம், எல்லையற்றது. பிரமிதம்ன்றது எல்லைக்கு உட்பட்டது. அதுதான் சொல்றாரு, யந்திர சக்தி பிரமிதகா தவசிரேஷ்ட மந்திர அபரிமிதகா. இது வந்து அதர்வண வேதத்துல தான் இருக்கு. அதர்வண வேதத்துல தான் இந்த இந்த மாதிரி கோட்பாடுகள்லாம் இருக்கு. ஆக அதர்வண வேதம் வந்து சாதாரண வேதம் இல்லை, அது சூத்திரர்களுக்கான வேதம் கிடையாது, சூத்திரதாரிகளுக்கான வேதம். சூத்திரதாரிகளுக்கான வேதம் அது. அதனால அது சூத்திர வேதம் சொல்லவே கூடாது. அதர்வண வேதம் வந்து ரொம்ப போற்றத்தக்கது. அதர்வண வேதத்துல தான் நிறைய விஞ்ஞானங்கள் இருக்கு. நான் இப்ப 1-2 தான் சொல்றேன். நான் இப்ப சமயம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்றேன், அதர்வண வேதத்துல வந்து சில விஷயங்கள்லாம் இன்னும் கொஞ்சம் படிக்கணும். படிச்சு அதை தெரிஞ்சுட்டு அதர்வண வேதத்துல இருக்க அந்த விஞ்ஞானம் வந்து எப்படி நமக்கு அது நம்ம வாழ்க்கையில அது வந்து வரது அப்படின்றத பாத்தீங்கன்னா, இங்க இருந்து சூரியனுக்கான எல்லையை சொல்லியிருக்காங்க ஒரு இடத்துல. சூரியனுக்கான தூரம் எவ்வளவுன்றத ஒரு கோட்பாடுல சொல்லியிருக்காரு. அதர்வண வேதத்துல இருக்கு. எப்படி முடியும் அது? இப்ப வந்து இவங்க என்னவோ கணக்கு போடுறாங்க இல்லையா, இது வந்து அவங்க போட்டு வச்சிருக்கிறதுக்கு மோஸ்ட்லி டேலியா இருக்கு. ஒரு 50-100 கிலோமீட்டர்ல தான் வித்தியாசம் வருது, 50-100 மைல் தான் வித்தியாசம் வருது. ஆனா அவங்க கணக்கு போட்டு வச்சிருக்காங்க. அதை நான் ஒரு தடவை சொல்லியிருக்கேன் முன்னாடி. இதுக்கு அதுக்கு பெரிய வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. ரொம்ப கிலோமீட்டர் எப்படி அந்த காலத்துல அவ்வளவு அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியுது? அதுதான் அதர்வண வேதத்தோட மகிமை. அதர்வண வேதத்துல இருக்க அந்த சூத்திரங்களை அந்த சூத்திரங்கள் தான், சூத்திரங்கள் கலந்து இருக்கிறதுனால தான் அதை சூத்திர மந்திரம்னு இவங்க வச்சுட்டாங்க. சூத்திரங்களுக்கானதுன்னு, சூத்திரதாரிகளுக்கானது அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஆக அதர்வண வேதம் ரொம்ப உயர்ந்ததா 4 வேதங்கள்ல அதர்வண வேதம் ரொம்ப வசதியானது. அது இல்லைன்னா மற்ற 3 வேதங்களை மற்ற ரிக்கெஜூர் சாம வேதங்களை இவங்க நடைமுறைப்படுத்திக்க முடியாதுன்றது இதில் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்த பதிவில் பார்ப்போம்.